வணக்கம் என் விவசாயி சொந்தங்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, PM கிசான் சம்மன் நிதி திட்டத்திலிருந்து 22வது தவணை 2000 ரூபாய் பாத்தீங்கன்னா எப்ப வரும்ன்றதையும், அது மட்டும் இல்லாம சில விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த 2000 ரூபாய் 21வது தவணை வராம நின்னுச்சு. சோ அந்த தவணை பாத்தீங்கன்னா இந்த 22வது தவணை கூட சேர்த்து போடுறோம்னு சொல்லிருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு குட் நியூஸ் தான். அது மட்டும் இல்லாம இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோவை ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். இந்த PM கிசான் திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதுங்க. அன்னியிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே எவ்வளவு விவசாயிகள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் 11 கோடிகளுக்கு மேல பார்த்தீங்கன்னா விவசாயிகள் பயன்பெற்று இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்குமே இதில் வழங்கப்பட்ட தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,88,00,000 பாத்தீங்கன்னா வழங்கியிருக்காங்க. ஸோ இது வரைக்குமே எத்தனை தவணை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 தவணை பார்த்தீங்கன்னா வந்திருக்குங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா நவம்பர் 2025 பார்த்தீங்கன்னா கடைசியான தவணை வந்திருக்குங்க. ஸோ இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா பயன்பட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 18வது தவணை, அதாவது ஆகஸ்ட் நவம்பர் 2024 இந்த தவணையில பார்த்தீங்கன்னா 21.9 லட்சம் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற்று இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்தின் பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாயா பார்த்தீங்கன்னா தருவாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா பிரிச்சு 3 மாதங்களுக்கு ஒரு முறை 2,000 ரூபாயை பார்த்தீங்கன்னா தவணை தொகையா பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியா வர வைப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்கீமோட நோக்கம். விவசாயிகளுக்கு டைரக்டா இந்த தவணை தொகையானது வங்கி கணக்கில் போய் சேரணும்ன்றது தான். ஸோ மற்றவங்க கையில கொடுத்து போனாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய திருடப்படும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் வங்கி கணக்கிலே ஆதார் அட்டை நகல் மூலமா பார்த்தீங்கன்னா இதை அமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஆதார் EKYC அப்டேட் பண்ணாம இருந்தாலும் சரி, உங்க ஆதாரை பேங்க் பாஸ்புக்ல இணைக்காம இருந்தாலும் சரி, உங்க ஆதார்ல மொபைல் நம்பரை இணைக்காம இருந்தாலும் சரி, கண்டிப்பா இணைச்சிங்க. PM கிசான் முக்கிய தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டத்தின் விவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா வழங்குவாங்க. அது பார்த்தீங்கன்னா தவணை தொகையா கொடுப்பாங்க. 3 மாதங்களுக்கு ஒரு முறை 2,000 ரூபாயை தருவாங்க. தகுதிகள், நிபந்தனைகள், நில உரிமை, அதாவது நிலத்தை வச்சிருக்க விவசாயிகளுக்கு மட்டுமே இதை வழங்கப்படும். இந்த வீட்டு மனை வச்சு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியாது. அது விவசாய நிலமா இருந்தா மட்டும்தான் இந்த ஸ்கீமானது நீங்க அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா சில விவசாயிகளின் பெயர் பாத்தீங்கன்னா நீக்கி இருக்காங்க. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு ஊழியர், வருமான வரி செலுத்துபவர், தொழில் வல்லுநர், ஓய்வூதியம் பெற்றவர்கள், இவங்க பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேல சம்பளம் வாங்குற எல்லாருக்குமே இந்த திட்டமானது கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் வராது. ஸோ கரெக்டான விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த தவணை தொகையானது இதுக்கப்புறம் போய் சேரும். தேவையான ஆவணங்கள், நடைமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை, நில ஆவணங்கள், பட்டாச்சிட்டா, வங்கி கணக்கு, மொபைல் எண். அது மட்டும் இல்லாம முக்கியமா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா EKYC பண்ணிருக்கணுங்க. EKYC பண்ணா மட்டும்தான் உங்க கணக்குல வந்து அமௌண்ட் வந்து சேரும். பணம் எப்பொழுது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கடைசியா பாத்தீங்கன்னா 21வது தவணை எப்ப வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 19, 2025 ஆண்டு அப்போ வந்துச்சுங்க. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்துல பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல்ல இந்த அமௌண்ட் ஆனது உயருமா அப்படின்ற டவுட்லயே பாத்தீங்கன்னா இருந்தாங்க. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா அதுல எந்த ஒரு உயர்வும் இல்லை. அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிப்ரவரியில மிட் ரேஞ்சில் இல்லைன்னா உங்களுக்கு பிப்ரவரி கடைசி வாரத்தில் இந்த அமௌண்ட் ஆனது உங்கள் கணக்கில் வர வைக்க போறோம்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா விவசாயிகளும் இந்த ஸ்கீமுக்கு வெயிட் பண்ணுங்க, எல்லாருக்கும் அமௌண்ட் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் PM கிசானில் ரொம்பவே முக்கியமானது EKYC கண்டிப்பாக நீங்கள் பண்ணி முடிச்சா மட்டும்தான் உங்கள் அமௌண்ட் ஆனது நேராக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபீஷியலான PM கிசான் வெப்சைட்டுக்கு போங்க. வெப்சைட்டுக்கு போன உடனே அதில் EKYC இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. EKYC கிளிக் பண்ண உடனே என்டர் யுவர் ஆதார் நம்பர்னு கேட்கும். அதில் உங்கள் ஆதார் நம்பர் போடுங்க. ஆதார் நம்பர் போட்டு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 டிஜிட்ல ஒரு OTP வரும். அந்த OTP எடுத்து என்டர் OTPன்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் ஃபில் பண்ணி
சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இகேஒய்சி கம்ப்ளீட் அண்ட் சக்சஸ்ஃபுல்னு வரும். ஸோ இந்த மாதிரி கிரீன் கலர் டிக்கு இருந்தால் மட்டும்தான் விவசாயிகளுக்கு வரக்கூடிய 2000 ரூபாயானது உங்க வங்கி கணக்குல வரவு வரும். ஸோ இல்லைன்னா கண்டிப்பா வராது. ஸோ கண்டிப்பா இகேஒய்சி அப்டேட் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இகேஒய்சி அப்டேட் பண்ணாத காரணத்தால் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கட் ஆகுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இனி வரும் காலங்களில் கட் ஆகாம இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இகேஒய்சி அப்டேட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அம்ப ஏஎஸ்டி 16 ஆடுதுறை ஏடிடி 59 இந்த 2 நெல்ரகத்தில் எந்த நெல்ரகத்தை நீங்க நடவு செய்ய போறீங்க, ஸோ அதனோட சிறப்பு அம்சங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் கார்னர் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க. மாசி பட்டத்தில் நடவு செய்யக்கூடிய காய்கறிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க. நெல் சாகுபடியில் 55 மூட்டை வரைக்கும் மகசூல் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உரல் மேலாண்மை நீங்க எப்படிலாம் செயல்படணும்ன்றத நான் ஒரு சூப்பரான வீடியோவை போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயம் சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய விவசாயிகள் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க விவசாயிக்கு ஷேர் பண்ணுங்க, அதுவே போதுமானது. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம், பை, டடா. எல்லாரும் நம்ம கிராம விவசாயி vlog யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.